பிக் பாஸ் லைவ்ல ஜெயிலில் ஒரு 10 பேர் அடிச்சாங்களே, அந்த 10 பேர்லேருந்து இப்போ 7 பேரா மாறி இருக்காங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சு ஒரு டாஸ்க் சீரீஸாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் அரோரா வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. அதில் கமருதீனை இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கணிக்கிட்டையும் ஒரு சில நபர்கள்ட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கும் போய் சேர்ந்துடும். நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், அப்பயுமே பல பேர் பண்ணாமல் இருக்கீங்களே, அது நல்லாவா இருக்குது, அதையும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜெயிலில் இப்போ 10 பேர் போட்டிருக்காங்க. அதுவே ஒரு குட்டியான ஜெயிலு, அதில் ஒரு 10 பேரை போட்டால் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி லாஜிக்காக யோசிச்சேன். இதில் குறிப்பாக ஸ்லேட்டு வேற தொங்க விட்டு இதில் வந்து நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய விமர்சனங்கள் தப்பு பண்ணதை நீங்களே எழுதுங்கன்ற மாதிரி அந்த ஸ்லேட்டையும் போட்டு அதை ரிலீஸே பண்ண அதை எடுக்கவே கூடாதுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டுமே பிக் பாஸுக்கு வந்துருச்சு. அதை அப்படியே போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், கரெக்டா? இதில் 10 பேர் ஜெயிலில் இடம் இல்லாமல் இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, ஒவ்வொரு பஸர் அடிக்கும் போது ஜெயிலிருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வரலாம், அது நீங்களே உள்ளே உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி வெளியெடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி வந்து ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனது அமித் வந்து நான் ஒஸ்ட் பர்ஃபார்மராக ஜெயிலே போகக்கூடாது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, நான் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன், கிச்சனு ரோலு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமான்றத அவர் அழுத்ததே மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் மேட்ஸ் பார்த்துட்டாங்க. இப்போ என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி அவர் ஃபீல் பண்ணுறாருப்பா, இவ்வளோ உடஞ்சிருக்காருப்பா, பெஸ்ட்டாக தான் சொல்ல முடியல, இவர் இதுலேருந்து காப்பாற்றி விடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் போயிடுவாங்களா இல்லையா? நம்ம என்னதான் வந்து யோசிக்கலனாலும் அதை பார்த்தோன்னே அவர் ஃபீல் பண்ணுறாரேன்ற ஒரு கன்சர்ன் எல்லாருக்குமே வந்துடும். அந்த கன்சர்ன் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த கன்சர்ன் போயிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை அதை விட்டு வெளியேற்றுறாங்க. நீங்கள் நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்கன்றதுக்காக அமித் என்ட்ரி ஆயிட்டாச்சு, அமித் வெளியே வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா யாருன்னா சுபிக்ஷா அவர்கள். இந்த டாஸ்கில் அந்த பொண்ணு பயங்கரமாக உழைப்பை போட்டுது. கேரக்டர் ரோலில் அந்த பொண்ணுக்கு தெரில, நிஜமாவே நாகேஷ் ரோல் தெரியாமல் அந்த பொண்ணு எவ்வளோ பார்த்தேன், சொக்கா சொக்கா காப்பாத்திட்டியே சொக்கா அப்படின்ற டைலாக் மட்டும்தான் நான் பல வாட்டி கேட்டிருக்கேன். அதை தாண்டி பல விஷயங்கள் எங்கே பேசினாங்க, எது பேசினாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட தெரியாது. ஆனால் அந்த டாஸ்கை பொறுத்தவரையும் அந்த நெக்லஸை காப்பாற்றினது அந்த பொண்ணு தான். நைட்டெல்லாம் முழிச்சும் இருந்தது. அந்த வகையில் ஸோ அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நபர் கிடையாது, ஜெயிலுக்கு வெளியே இருக்க வேண்டிய நபர் தான். ஸோ அந்த வகையில் என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த ஓட்டு போட்டு அந்த பொண்ணுக்கு சாதகமாக வந்து ஒரு பக்கம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியேறாங்க, சுபிக்ஷா. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இது ஒவ்வொரு வெளியேற்றத்துக்கும் ஒரு மினிமம் 20 நிமிஷம் கேஃபாது இருக்கு. மூணாவது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா ரீசன்ஸ் சொல்லிட்டு டெமோ அவர்கள் ரோல் கரெக்டாக பண்ணாரு அப்படின்றதால. ஸோ பிக் பாஸ் ரோலை வச்சு தான் இங்கே நாமினேஷனு. ஸோ ரோலில் கண்டிப்பாக கமருதீன் நல்லா பண்ணார். அந்த லேடி கட்டை போட்டுட்டு இருக்கிறதே கஷ்டம், அதுவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறது இன்னும் பெரிய கஷ்டம். அதில் அழகாக வந்து எல்லாரும் ஒருமித்து ஓட்டு போட்டு அதை வந்து அமைச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி பிக் பாஸ் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் இவங்க பிக் பாஸுக்கே ஆப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா கண்டஸ்டன்ஸ், அதுதான் அல்டிமேட்டு. இப்போ 10 பேர் வீட்டுக்குள்ள அந்த இடத்துல போட்டிருக்கோம். அந்த 10 பேரையும் பிக் பாஸ் வந்து ஒரு கேயாஸ் நடக்கும், ஒரு சண்டை நடக்கும், தனக்கு தானே ஆர்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இதெல்லாம் அந்த இடத்துல போடுறது. அந்த இடத்துல 10 பேரை போட்டு ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸாக்ட் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு தான் பிளானு. பட் இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா, ஓகே நீ போறியா, ஓகே ஒவ்வொரு ரவுண்டுக்கு டிஸ்கஷன் நடக்கணும். டிஸ்கஷன்லேயே வந்து ஓகே அடுத்து யாருக்கு போகலாம், மெஜாரிட்டி ஓட்டிங்கில் வந்துடுறானுங்க. எல்லாரும் அந்த ஓட்டிங் வந்தோடனே ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து வேற எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. பிக் பாஸ் நினைச்சது ஒன்று, ஆனால் இந்த கண்டஸ்டன்ட் ஜெயிலில் இருக்கவங்க பிக் பாஸுக்கே ஆப்பு வச்ச தருணமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். அடுத்து கமருதீன் வெளியேறிட்டார். ஆனால் கமருதீன் உள்ள ஒரு வேலை பண்ணாருங்க. என்னன்னா அந்த ஸ்கெட்சிங் பண்ணுவார்ல, அதில் வினோத்தோட ஃபோட்டோவை அழகாக அந்த ஸ்லேட்டில் வரைஞ்சி வினோத்துக்கு கொடுத்ததை பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். கமருதீன் கேமை ஸ்பாயில் ஆகுது ஒரு இடங்கள, அந்த ஸ்பாயில் ஆகிறத விட்டு இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணால் நல்லது. இன்னும் வார்த்தைகளை விடுறாரு, அது ஒரு பெரிய தப்பாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் அரோரா வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாங்கல்ல, வந்து கனிக்கிட்டையும் விக்ரமே இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, டாஸ்கில் வந்தால் பேசுமே தவிர்த்து அதை தான் தனியாக உட்காந்து பேசுறது இதெல்லாம் பேசுறதுலாம் கிடையாது கமருதீன். இப்போ எனக்கு அந்த கேம் பிளே என்னன்னு நான் பண்ணணும். இப்போ கமருதீன் பார்வதி கூட இருக்கிறதால பார்வதி என்னால் அவ்வளோ சீக்கிரமாக எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போல்லாம் வந்து என்ன பிஸ்கோ தாவ நான் பார்த்துக்கிறேன், டீல் பண்ணிக்கிறேன், வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். அடுத்து வினோத்தை கூட என்னால் எதிர்த்து பேச முடியாமல் இருந்தது. இப்போ நான் இண்டிவிஜுவலாக வந்தால் தான் எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுது, பேச முடியுதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க.
வினோத் வந்து அரோராக்கு எதிராக ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பார்வதி போய் ஒரு விதத்தை ஏத்தி விட்டாங்களே, நீங்க தேர்ட் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, கூட இருந்தே இப்படி பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அது ஏத்தி விட்டத்தோட வெளிப்பாடு தான் பார்வதி வந்து இங்க வினோத்தை வந்து பார்வதி இவங்க கேள்வி கேட்கிறார், அரோரா வந்து கேள்வி கேட்கிறார். அதுதான் அதை தான் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரோரா அதுல ஒரு காமெடி சென்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நான் கூட தான் வாரம் வெளியே போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். டாஸ்க்ல ட்ரெஸ்ஸை போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா வாரம் என்ன சேவ் பண்ணி உள்ள உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் பிரியாணி வந்ததுக்கு அப்புறம் வீட்லயே எல்லாம் கிடைக்குது. வெளியே போனா கரண்ட் பில் கிடையாது, நாயை கூட்டு போகணும் அவசியம் இல்லை, வீட்டு வாடகை கிடையாது, அதெல்லாம் இல்லாம இங்க ஜாலியா இருக்கலாம், இப்ப நல்லா தாங்க இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு கேம் இந்த ஆங்கிளையும் நான் அணுகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஏன் ஆதிரியோட கனிக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆதிரி ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க, இது பெட்ரூம்ல நடக்குது. ஆதிரி ஏன் வினோத்தை பத்தி இங்க பேசணும், வினோத்தை பத்தி பேசி எல்லாருக்கிட்டையும் அப்படி ஏன் சொல்ல வைக்கணும்? ஆக்சுவலா வெளியே பார்த்தது அது அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் இல்லாம இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம். இதெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க போடும்போது அது தப்பா தானே இருக்கு. என் மைண்ட்ல வினோத்தை பத்தி நான் ஒன்று நினைச்சிட்டு இருப்பேன், அவங்க எடுத்துன்னு வந்து போட்டோன்னா அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது இப்ப தப்பு தானே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்போ அரோரா எழுந்து என்ன சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது இப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லார் விஷயத்தையும் பொறுத்து தானே போறோம். பார்வதி பேசுறாங்க அதை பொறுக்கிறோம், இன்னொருத்தர் பேசுறாங்க அதை பொறுக்கிறோம், எல்லாரையும் அட்ரஸ் பண்ண வைக்கிறது நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தான் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. பட் அந்த பொண்ணு பண்ண தப்பு என்னன்னா, எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கணும். நான் இங்கே ஒரு டாஸ்க் போயிட்டு அது நடுவில் வந்து அந்த பொண்ணு அட்ரஸ் பண்றதுன்றது வந்து தப்பு தான் அப்படின்றத ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. அது எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு பண்ணியிருந்தா ரைட்டா இருக்கும்ன்றதையும் சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதை பண்ண சொல்லியிருந்தா ஓகே, இது பிக் பாஸே டாஸ்க்கு கொடுக்கலையே, அதையும் அப்படி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அரோரா வந்து சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, டாஸ்க்ல அவங்க வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நான் வினோத் கூட க்ளோஸா இருக்கேன், என்ன நடக்குது வெளியே, என்ன மாதிரி இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது, அது தேவைப்பட்டு நான் கேம் பிளே பண்ணலான்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருக்கு. தெளிவான கிளாரிட்டியுமே அரோரா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீக்ல அரோராக்கு இருக்கிற கிளாரிட்டி எவனுக்கும் இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து திவ்யாவோட ஒரு பிளானையும் கண்டுபிடிச்சிட்டாரு விக்ரம் அவர்கள். திவ்யா வந்து முதல் நாள் சலங்கியை மெரிச்சிருக்காங்க வினோத்தை. அப்போ அந்த டாபிக் யார் முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்து பேசியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று எபிசோட்ல கனெக்ட் பண்ணா, நேத்தும் வந்து வினோத்துக்கு எதிராக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அழுதுட்டு வினோத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வினோத்தை டார்கெட் பண்ணி திருப்பி இன்னொன்று முயற்சி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதோ சம்திங் இடிக்குது, திவ்யாவோட பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ வந்து இடிக்குதே, லாஜிக்கே மிஸ் ஆகுதுன்ற மாதிரி கணிச்சிட்டு இருக்காரு விக்ரம். ஆமா, அது கரெக்ட் தான். நம்ம அட்ரஸ் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணி ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலதான் எனக்கு அப்படி தோணுச்சுன்றதால நான் சொன்னேன். இப்போ ஒரு நாள் இப்படி வருது, ஒரு வாரம் இப்படி நடக்குதுன்னா அது அவங்க அப்படி ஆயிட மாட்டாங்கல்ல, ஆனா இடிக்குதே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்க போகுது. அடுத்து அரோராவோட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்களே, கமருதீன் பிஞ்சிடும்ன்றான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றே வேற எதாவது சாப்பிட்றேன்னு கேட்குறான். இதை யாராவது நீங்க கேட்டீங்களா, கேட்டிருக்கீங்களா இந்த வீட்டுல? அது எவ்வளவு பெரிய தப்பு, கேட்டிருக்கணும் தானே அப்படின்னும் போது நான் கேட்டிருக்கேன் சுபிக்ஷா, நீ ஒரு சில இடங்களை கேட்டிருக்க, இது எல்லாருமே அட்ரஸ் பண்ணும். வீட்டுக்குள்ள இப்படி பேசுற வார்த்தைகள், நம்ம அஃபென்சிவான வார்த்தைகள் நம்ம கடந்து போறோம், அதை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. நம்ம அப்படியே ஈஸியா கோயிங்கா நம்ம போயிடலாம். அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது அது பார்க்கறது கரெக்டா இருக்குது, கேட்கறதுக்கு யோசிக்க வைக்குது அப்படின்றதையும் அரோரா சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு விக்ரம், நம்ம போயிட்டு எப்படி அட்ரஸ் பண்ண முடியும், வீக்கெண்டை வந்து அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க, வீக்கெண்ட் விஜய் சேதுபதி அதானே வந்து சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி விக்கல் சொல்ல, வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சொல்றது அவரோட உழைப்புங்க, அவரோட எஃபர்ட். நம்ம வீட்டுல இருந்து நம்ம எஃபர்ட் என்ன போடுறோம், அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்ன்றது இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி அரோரா போட்டு கமருதீனோட முகத்தறியை கிழிச்சு விடுறாங்க. அந்த இடத்துல பிஞ்சிடும், இதெல்லாம் கேட்கறாது எது சரியா, ரொம்ப தவறான வார்த்தைகள் தானே பேசுறாருன்ற மாதிரி அரோரா வந்து அங்க கமருதீனை எக்ஸ்போஸ் பண்ற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் லைவ்ல நடந்த சம்பவம். இதுல திவ்யா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.